வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃபுடீஸ், நம்ம இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ப்ரெட்டை வச்சு செய்ய போகிறோம். ப்ரெட் இருக்குது நம்ம வீட்டில், டேட்டு முடிஞ்சு போக போகுது, உடனே காலி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சட்டுன்னு இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாங்க. ஈவினிங்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடும். ப்ரெட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை இது போல் பவுடராக செஞ்சுட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டோட ஓரங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. செலக்ட் பண்ணுற ப்ரெட்டு நல்ல குவாலிட்டியான ப்ரெட்டாக இருக்கட்டும். இதில் நம்ம ஃபைனாக இருக்கிற ரவை சேர்க்க போகிறோம். அதாவது பாம்பே ரவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உப்புமாலாம் செய்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். அந்த ரவை அதை சேர்த்துட்டு இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சில சமயம் ரவை கொஞ்சம் பெரிய சைஸில் கூட கிடைக்கும். அப்படி இருந்ததுன்னா அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக செஞ்சு அதுக்கு பிறகு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு 50 கிராம் அளவுள்ள ரவை சேர்த்துருக்கேன். அதனோட உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கலந்த இந்த பவுடரோட நம்ம இதற்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீரகம் சேர்க்கலாம். ஜீரகம் சேர்க்கறதுனால இதுக்கு ஒரு வாசனையும் கிடைக்கும். அதே சமயத்தில் நம்மளோட ஜீரணத்துக்கும் அது ரொம்பவே நல்லது. அதற்கு அடுத்தது காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. விதையெல்லாம் எடுத்துருங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் இதனோட சேர்த்துடலாம். வெங்காயம் நமக்கு கூடுதலாக தேவைப்பட்டதுனாலும் கூடுதலாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆனால் மாவு பிரிஞ்சு போகாத அளவு சேர்த்துக்கோங்க. இது அத்தனையும் கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் பிசையணும். தண்ணி நிறைய ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. அதே சமயத்தில் நிறைய அழுத்தம் கொடுத்து பிசைய வேணாம். அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சால் வெங்காயத்தில் இருக்க ஈரப்பசையெல்லாம் சேர்ந்து தண்ணி விட்டுடும். இப்போ இந்த அளவு மாவு பிசைஞ்சாச்சு. இதை நம்ம உருண்டைகளாக உருட்டிக்க போகிறோம். உருண்டைகளாக உருட்டியும் செய்யலாம், அப்படி இல்லைனா வடை போலவும் தட்டிக்கலாம். இப்படி உருட்டின உருண்டைகளை கார்ன்ஃப்ளவரில் இது போல் புரட்டி எடுத்துருங்க. இல்லை உங்ககிட்ட ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருந்திங்கன்னா அதுலேயும் போடலாம். ஆனால் நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவரில் தான் நான் போட்டு உருட்டி எடுத்திருக்கேன். இது அத்தனையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடேறி வரட்டும். எண்ணெய் நல்லா சூடேறி வந்த பிறகு நம்ம ஒவ்வொரு பால்ஸாக போட்டு பொரிக்க போகிறோங்க. இது மேலே அந்த கார்ன்ஃப்ளவர் கோட்டிங் இருக்கிறதுனால நல்லா மொறுமொறுப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதுவே உங்களுக்கு கூடுதல் காரமாக வேணும் அப்படின்னா காஞ்ச மிளகாயை இடித்து கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம். வடைகள் போலவும் தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்து பொரித்து எடுத்திங்கன்னா ஒரு சுவையான ஸ்நாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடனே சட்டுன்னு காலி ஆகிடுங்க. சுட சுட சாப்பிடும்பொழுது இதனோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ப்ரௌன் ப்ரெட்டில் கூட செய்யலாம். ப்ரௌன் ப்ரெட்டில் செய்யும் பொழுது இதனோட கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக கிடைக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்து சர்விங் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை அப்படியேவும் சாப்பிட கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சாஸ் வீட்லேயே செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ரெடிமேடாக வச்சுருந்தீங்கனாலும் சரி, அது கொடுத்திங்கன்னா குழந்தைங்க அதில் டிப் பண்ணி சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் குயிக்கான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது, ப்ரெட் பால்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.